இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு பையன், டெல்லி சேர்ந்த பையன், அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் இன்ஜினியரிங். அவனுடைய சீனியர் அவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு 7,000 ரூபா கடன் கொடுத்துருக்கான். அந்த சீனியர் அவன் வந்து கடன் ரிட்டர்ன் பண்ணாமல் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அவனுடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு 2 காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்து வந்துட்டான். எடுத்து வந்தது அவனுக்கு கோபம் ஆயிடுச்சு. உடனே இந்த பையனுடைய இவன் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான். அந்த பையனுடைய வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்து பையனை சார்ஜர் ஒயர், அப்புறம் அலுமினிய பைப்பு இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க 4 மணி நேரமாக. இந்த பையனை அடிக்கிறத வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. பாவம் அந்த பையன் மேலே பட்டையாக இருக்குது, ரத்த கட்டு அப்படியே இருக்குது. இவன் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 4 பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? இந்த சட்டம் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மயிறு முடிஞ்சது. ஆமாம், என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதான் உண்மை. அதிகபட்சம் எவ்வளோ கொடூரமாக குற்றம் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும், இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். அவன் வேறு ஊரில் இருப்பான், இல்லை வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். இதுதான் அதிகபட்ச தண்டனை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். எவ்வளோ கொடூரமான குற்றம், அதாவது நம்ம படத்தில் கூட பார்க்காத குற்றம் இருக்கு இல்லையா? படத்தில் கூட அந்த மாதிரி ஒரு கொடூரமான காட்சியை பார்த்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு குற்றம் பண்ணுறவங்களாம் கூட ஈஸியாக பெயில் வாங்கிக்கிட்டு, இந்த வாங்கிக்கிட்டுங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கணும். பெயில் வாங்கிக்கிட்டு, ஜாமீன் வாங்கிக்கிட்டு, அதுவும் 3 மாதத்தில் 15 நாளில். நீ சும்மா சொல்லாதப்பா, உனக்கு என்ன தெரியும் சட்டத்தை பற்றி அப்படிங்கிற. சென்னையில் ஒருத்தன் ஒரு 6 வயசு குழந்தைய வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைய எரிச்சு கொன்னான். அவனுக்கு 3 மாதத்தில் ஜாமீன் கொடுத்தாங்க. அதே அவனுடைய அம்மாவை தலையில் சுத்தியால் அடித்து கொன்னான். 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ 7 வருஷம் கூட ஆகலை, அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. அதாவது அவன் குற்றவாளி, அவன் வந்து நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் இது பண்ணேன், எல்லாம் அவனே சொல்லிட்டான், ஒத்துக்கிட்டான். ஆனால் இது பத்தல அது பத்தல விடுதலை பண்ணிட்டாங்க. அவன் விடுதலையை வாங்கிட்டான், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல முடியும்? மற்ற குற்றவாளிகள் இதோ இப்போது கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவியை 3 பேர் பாலியல் வன்புணர்வு, அதுவும் அந்த பொண்ணுடைய ஆண் நண்பரை அடித்து கத்தியால் அடித்து அவனை மயக்கம் போட வச்சுட்டு இந்த பொண்ணை நிர்வாணமாக்கி முள்ளு போதாரில் தூக்கி போட்டு போயிருக்காங்க. அவனுங்க யார் தெரியுமா? ஏற்கனவே நிறைய குற்ற வழக்குகளில் இருக்கிறவனுங்க, கொலை வழக்கில் கைதானவனுங்க, ஜாமீனில் வெளில வந்திருக்கானுங்க. அப்போது எனக்கு எப்பயுமே குற்றம் செய்கிறான் இல்லையா, அவன் மேலே எனக்கு கோபமே வராது. ஏன்னா அவனுக்கு அதுதான் தொழில் மாதிரி. ஒருத்தவன் ரவுடிசம் பண்ணுறான்னா அதுதான் அவனுடைய தொழில். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு இது அது அப்படி பண்ணுறான், சின்ன குழந்தை பார்க்க மாட்டான். ஏன்னா அவனுடைய கேரக்டரே அதுதான். அவனை நம்ம வந்து தப்பே சொல்லக்கூடாது. என்னடா அது குற்றம் செய்கிறவனை தப்பு சொல்லக்கூடாதுங்கிறீ அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், குற்றம் செய்கிறவனை தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் நான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நான் தான் பெரிய நீதிமான், நீதியை வாரி வழங்குறவன், இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறவன் அப்படின்னு மக்களுடைய வரி பணத்திலேருந்து லட்சமாக சம்பளம் வாங்கிட்டு கொடூரமாக குற்றம் செய்கிறவனுக்கெல்லாம் இது அது பத்தல, சாட்சி பத்தல, இது பத்தலன்ட்டு மனசாட்சியே இல்லாமல் ஜாமீன் பெயில் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா சில நீதிபதிகள், அவங்க தான் குற்றவாளி. இவனால் இந்த சமுதாயத்துக்கு கேடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இதில் சட்டத்தில் இடம் இல்லை, அதில் இடம் இல்லைன்னு எதையாவது ஒன்று ஊட்டி விட்டு கொடூரமான குற்றம் செய்கிறவன் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழ விடுற, மேலே குற்றம் செய்ய தூண்டுற நீதிபதிகள் தான் குற்றவாளி.